ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை பாயாசங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து முழு கோதுமை எடுத்துருக்கேங்க. 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட முழு கோதுமை இல்லை அப்படின்னா உடச்ச கோதுமை கடையில் விற்குங்க, பாயாச கோதுமை. அதையும் நீங்கள் வாங்கி கூட செஞ்சுக்கலாம். இப்போது இதுமே 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டிங்க மிக்சியில் கொரகொரப்பாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிட்டு அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போது 150 கிராம் வெல்லத்தை நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது குறவரப்பாக அரைச்ச கோதுமையை எவ்வளோ கப்பு வருது மெஷர்மெண்ட் உங்களுக்காக நான் அளந்து காட்டுறப்போ தண்ணி ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போது 1 கப்பு வருது, அதுக்கு 4 கப்பு தண்ணி நான் சேர்த்திருக்கேங்க கோதுமைக்கு. இப்போ கட்டி இல்லாமல் இது மாதிரி கரைச்சி விட்ருக்கோங்க. கையில் கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கோதுமைக்கு அதே 1 கப் அளவு வெல்லத்தை தட்டி சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து இதையே நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு மாதிரி காய்ச்ச வேண்டாங்க, அந்த கட்டி சும்மா அந்த கட்டி இல்லை, அதனால் அந்த கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம தேங்காய் பால், இதுக்கு வந்து கோதுமை பாயசத்துக்கு தேங்காய் பால் வேணும். அதுக்கு நம்ம வந்து 1 கப்பு தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெதுப்பான தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தேங்காய் பால் நல்லா கிடைக்கும், கெட்டியாக கிடைக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 1ஆம் பால் வந்து 1 கப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. 2ஆம் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ 2 விசில் போனதுக்கப்புறங்க இப்போ பாருங்கள், அந்த கொதியெல்லாம் விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடியில் பத்தியே போகலை பார்த்தீங்களா. அதான் 1 கப்பு எடுத்தீங்க அப்படின்னா 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதையை இன்னும் கொஞ்சமாக நெய் ஊற்றிங்க, முந்திரி திராட்சை போட்டு வதக்கிக்கலாம். திராட்சை இல்லைன்னா கூட விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முந்திரியும் இது மாதிரி தேங்காயை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ இது 2மே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யிலேயே. இப்போ வறுத்ததுக்கப்புறம் அதே வடை சட்டியில் இப்போ வந்து நம்ம கோதுமை வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த கோதுமையை உள்ளே ஊற்றிக்கலாம். பாருங்கள், கட்டியே இல்லாமல் வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சு வந்துங்களா வெல்லம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். வெல்லத்தை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் கடைசியில் இந்த கரும் சர்க்கரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெல்லம் பத்தலை அப்படின்னா நீங்கள் கரும் சர்க்கரை கூட நம்ம சேர்த்திக்கலாம். கோதுமையும் வெல்லம் இருக்கும் பார்த்திங்களா, நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்தளவுக்கு நல்லா வெந்து தண்ணியில் சுண்டி இப்போ இந்தளவுக்கு திக்காயிடுச்சுங்க. இப்போ இது கூட தேங்காய் பால் நம்ம சேர்த்திக்கலாம். 1ஆம் பால் தேங்காய் பால் அப்படியே வச்சுடுங்க. இப்போ 2ஆம் தேங்காய் பாலை ஊற்றி அதை கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2ஆம் பால் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்கிட்டும். நல்லா கொதிக்கிட்டுங்க. 1ஆம் தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும், அதுக்காக தான். இப்போ 2ஆம் தேங்காய் பாலை மட்டும் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது, அதனால நான் வந்து கொஞ்சமாக கரும் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். கரும் சர்க்கரை சேர்த்தினாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பற்றி போயிட போகுது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், சூப்பராக அருமையாக நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கடைசியில் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம முந்திரி தேங்காய் வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது கடைசியில் 1ஆம் தேங்காய் பால் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு அந்த கொதி வர டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க.
தேங்காய் பாலை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கோதுமை பாயாசம் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு நான் பார்க்கலாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பருப்பு பாயாசம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. என்னோட